5 நிமிஷத்தில் பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ண மாதிரி ஆரோக்கியதாஸ் ஐயா பண்ணிட்டார். 5 நிமிஷம் தான் இந்த சொட்டு மருந்து விட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணார். எனக்கு 5 நிமிஷத்தில் என்னோடய கண் பார்வை தூரத்தில் இருக்கிற சிறு எழுத்து கூட மிக அருமையாக தெரியுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பார்த்த உடனே நான் பாடல் எழுத அந்த நோட்டு கொஞ்சம் எடுங்க ஐயா. பாடல் எழுத இப்போவே இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நான் கையில் எடுத்துகிட்டு அந்த நோட் புக்கில் பாடலும் எழுதிட்டேன். பரமசிவன் போல நம்ம உயிர் காப்பது யாரு, அவர் தானே எங்களோட ஆரோக்கிய தாசு சாரு, மருத்துவமே இல்லா கட்டி கெட்டு போகும் நாடு, சகல நோயும் குணமாக ஐயா ஆரோக்கிய தாசை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டே எழுதிட்டேன். 2 வருஷமாக கால் வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் சார். நான் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. சுத்தமாக வழி இல்லை. நான் அதை மடக்கிறேன் நீட்டுறேன், வழி இல்லை. வணக்கம், நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பல வருடமாக பார்த்தீங்கன்னா ஒரு கானா பாடகர் சிங்கருக்கு கிட்டப்பற தூரப்பற பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அவர் வந்தது பேங்க்ரியாஸ் சார்ந்த பிரச்சனைக்கு. ஆனால் கண் பார்வை எப்படி முற்றிலுமாக சரியாச்சு. அதே மாதிரி அவர் துணையாக இருக்குது. 2 வருஷமாக மூட்டில் அந்த ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நடக்க முடியல, பயங்கர பெயின். அது எப்படி 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே சரியாச்சு, அது எப்படி சரி பண்ணார் சார் அப்படின்ற முழு தகவலை நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகளுக்கு இங்கே அருமையான தீர்வு தந்துட்டுருக்கிறாரு, சிறப்பான சிகிச்சையும் கொடுத்துருக்கிறாரு. வாங்க அது என்னன்றதை வீடியோக்களை பார்க்கலாம். நண்பர்களே, இப்போது ஒரு அருமையான காணொலி தான் பார்க்க போகிறீங்க. நம்ம இடத்துல இருக்கிறது ஒரு சூப்பர் சிங்கர், கானா பாடல் மற்றும் நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னாக்க பேங்க்ரியாஸில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அது என்னன்றதை நம்ம மருத்துவரிடம் கேட்கலாம். அதுக்கப்புறம் கண் பிரச்சனைன்னு சொன்னார். மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் ஐயா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கண்ணொளி தைலம் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நிறைய பேருக்கு பண்ணிட்டு வருது. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் பண்ணிட்டு வருது. அந்த கண்ணொளி தைலத்தை விட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவருக்கு கண்ணில் என்னென்ன பிரச்சனை இருந்து சரியாச்சு அப்படின்றத நம்ம லைவாக கேட்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருந்த அவருடைய துணைவியார், அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷமாக ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. அந்த பிரச்சனைக்காக வந்தாங்க. ஆனால் இங்கே 2 வருஷமாக அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்ம தெரப்பி மூலமாக, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஆர்த்தோ கேர் அந்த ஆயில் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா 10 நிமிஷத்தில் சரியாச்சுன்னு சொன்னாங்க. இது ஒரு மிராக்கலாக இருக்கும். ஆனால் அதுவே அவங்ககிட்ட நம்ம லைவாக கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. பேர் ஐயா? ஐயா வாணியம்படி கானா முருகன் ஐயா என் பேர். நிறைய பாடல் பாடி இருக்கிறேன். நிறையா நம்ம முதலமைச்சருக்கு, பெரிய பெரிய சாமியார்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நிறைய பாடல் பாடி யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கேன். ஆரோக்கியதாசனுடைய ஐயாக்காக இப்போ நான் பாடல் பாடணும்னு துடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக என்னுடைய கண் பார்வையே தெரியல. எனக்கு கணையும் பிரச்சனால சுகர் அதிகமாகி கண் பார்வை தெரியல, கண்ணாடி போடணும்னு சொன்னாங்க. நிறைய டாக்டர், பெரிய பெரிய டாக்டருங்களை பார்த்தேன். டாக்டருங்களுக்கும் நிறைய பாடல்கள்லாம் பாடி வாழ்த்தி பாடியிருக்கிறேன். ஆனால் ஆரோக்கியதாஸ் ஐயாக்காக பாடல் வேணும்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்குது. அதனால் ஐயாக்காக பாடல் வந்து நான் இங்கேயே இப்போயே உட்காந்து எழுதிட்டேன். அடுத்த வாரத்தில் பாடலே ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த அளவுக்கான ஒரு மகிமையை ஆண்டவர் மாதிரி ஆரோக்கியதாஸ் ஐயா அவர்களை பார்த்துருக்குறேன். ஏன்னா 5 நிமிஷத்தில் என்னுடைய கண் பார்வை, ரொம்ப நாளாக நான் கண்ணாடி தான் போடணும், உனக்கு கணையம் பிரச்சனை இருக்குது, சுகர் ஐயா இருக்குது, நீ கண்ணாடி போட்டால் தான் உனக்கு செட் ஆகுன்ற மாதிரி சொன்னவங்க 5 நிமிஷத்தில் பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ண மாதிரி ஆரோக்கியதாஸ் ஐயா பண்ணிட்டார். 5 நிமிஷம் தான் இந்த சொட்டு மருந்து விட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணார். எனக்கு 5 நிமிஷத்தில் என்னோடய கண் பார்வை தூரத்தில் இருக்கிற சிறு எழுத்து கூட மிக அருமையாக தெரியுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பார்த்த உடனே நான் பாடல் எழுத அந்த நோட்டு கொஞ்சம் எடுங்க ஐயா. பாடல் எழுத இப்போவே இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நான் கையில் எடுத்துகிட்டு அந்த நோட் புக்கில் பாடலும் எழுதிட்டேன். பரமசிவன் போல நம்ம உயிர் காப்பது யாரு, அவர் தானே எங்களோட ஆரோக்கிய தாசு சாரு, மருத்துவமே இல்லா கட்டி கெட்டு போகும் நாடு, சகல நோயும் குணமாக ஐயா ஆரோக்கிய தாசை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டே எழுதிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மனைவிக்கும் 2 வருஷமாக காலில் ஜவ்வு கட்டாயிட்டு ரொம்ப நடக்க முடியாத, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எனி டைம் வலி, எப்போதும் வலி. மாத்திரை போட்டால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வலி. இது போல் 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆரோக்கியதாஸ் ஐயனுடைய இன்ஸ்டாகிராமில் அவருடைய சேவைகள், விளம்பரம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து இங்கே வந்து எங்கள் மனைவியை காட்டினோன்னே ஒரு 10-15 நிமிஷத்தில் என் மனைவிக்கு அந்த வலியே இல்லை, கால் நல்லா பண்ணிட்டாரு. கூட மருந்து மாத்திரைங்கெல்லாம் கொடுத்துருக்காரு. கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுவும் மருந்து மாத்திரையும் ஒன்றும் அதிகமான விலையும் கிடையாது, பல லட்சமோ பல ஆயிரமோ ஒன்றும் இல்லை. எல்லாம் ரொம்ப மக்களுக்கு சேவை செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம ஆரோக்கியதாசையா ரொம்ப அற்புதமான விஷயங்களை செஞ்சுட்டு வராருன்னு, இதை வந்து பொதுமக்கள் பங்கெடுத்து கொண்டு எங்கேயும் யார்கிட்டையும் போய் ஏமாறாத தயவுசெய்து ஆரோக்கியதாசையை வந்து பார்த்து ஆனந்தமாக வாழுங்கன்னு மக்களாக உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சரிங்கய்யா. இப்போ இந்த நேரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எழுத்து தூரமாக கூட தெரியல அப்படின்னாரு இல்லையா, கிட்ட இருக்கிறது தெரியல இல்லையா, இப்போ பாருங்கள் அது படிக்க போகிறாரு, அதை நீங்கள் இப்போ லைவாக பாருங்கள். சர்க்கரை நடுக்கம், கொடிய அல்சர், எய்ட்ஸ், சிறுநீரக எரிச்சல், பதட்டம், பயம், மனநிலையான சரி செய்யும் எல்லா தோல் நோயும் சரி செய்யும். நுரையீரல், உடலில் உள்ள கெட்ட கழிவுகள் நீக்கும். அடிக்கடி சிறுநீர் கழித்தல், கண் காது பிரச்சனை, கேன்சர் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும். அதிக நரம்பு தளர்ச்சி, கொத்தவரங்காய், ஆண்மைக்கு முருங்கை விதை, சர்க்கரை நோய்க்கு பீக்கங்காய், மஞ்சள் பூசணிக்காய், கிட்னி பிரச்சனைக்கு இஞ்சி பீக்கங்காய், எலும்பு வளர்ப்பு தேங்காய், மஞ்சள் பூசணிக்காய், எல்லா சளி போக்க புடலங்காய், சீரகம், புதினா, கொத்தமல்லி. சூப்பர். நேர்களே அதை பார்த்துருப்பீங்க. இப்போ அவருடைய துணைவியாருக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஆமாம், வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேருமா? சார் என் பேர் தேவி சார், வாணியம்பேலேருந்து வரேன். நாங்கள் 2 வருஷமாக கால் வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் சார். நான் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து ஆரோக்கியதாசை ஐயா நான் இப்போ வந்திருக்கேன், அதனால் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு வந்ததுனால இப்போ ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட வலி, அந்த ஃபிசியோதெரப்பின்ற ஒரு பண்ணி கொடுத்தாங்க. பர்மா அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வலி இல்லைங்க சார், சுத்தமாக வலி இல்லை. நான் அந்த மடக்கிறேன் நீட்டுறேன், வழி இல்லை. ஒரு உள்ளுக்குள்ளே மருந்து கொடுத்துருக்காருங்க, அந்த மருந்தும் சாப்பிட்டுட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷமாக வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நான் 2 வருஷமாக வலி இருக்குது, இப்போ அந்த வழி இல்லை, சுத்தமாக கிடையாது, பெயின்ன்றதே இல்லை. ரொம்ப நன்றிங்க சார். நிறைய பேர் அந்த வலியால் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் ஆரோக்கியதாசை ஐயாவை பாருங்கள், வந்து அந்த வலி என்னன்றது உங்களுக்கே தெரியாது, நீங்கள் வந்து பாருங்கள், நம்பி வாங்க, அவர்கிட்ட வந்து சேருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. சார், இப்போ பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய ஐயா வந்திருக்காங்க, அப்புறமா அம்மா வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நல்ல சிறப்பான சிகிச்சை கொடுத்துருக்கீங்க. என்னன்னா, இப்போது கண் ஒளி தையில் நான் திருப்பி அதே தான் கேட்குறேன். அதாவது முன்னே ஆண்டவர் தையில் இருந்தது, அவர் காலமாயிட்டார். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் தயாரித்து சொன்னீங்க ஆண்டவர் தைலத்தை ஒரு 100 மடங்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஏற்றுக்கினேன். ஆனால் இந்த அளவுக்கு வேலை செய்யும் தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட பறவை தூர பறவை விட்ட உடனே 1/4 மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் அதிகபட்சம் 1/2 மணி நேரத்தில் நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்றாங்க. அந்த கண்ணொளி தைலத்தில் என்ன மிராக்கிள் வச்சுருக்கீங்க? எல்லாமே அனுபவம் தான். நம்ம வழிவழியாக வந்ததை நம்ம இது பண்ணுறோம். நம்ம அப்பா அம்மா எல்லாருமே வைத்தியர்கள் தான். ஸோ அவங்க ஒரு பேட்டர்ன் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க சார். அதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை மருந்தாக நம்ம செய்கிறோம். ஓகே. ஆக்சுவலாக நாம் ஒரு ட்ரக் 2 ட்ரக் போட்டு மருந்தே சூப்பராக வேலை செய்யணும் போது கண்ணொளி தைலத்தில் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட ட்ரக்ஸ் அவ்வளோ மூலிகைகள் இருக்குது. ஆமாம், செடி, ரா மெட்டீரியல்ஸு, காய வச்சு இலையை ப்ரிப்பேர் பண்ணது, மருந்து, எல்லாமே மூலிகை பொருட்கள், தாது பொருட்கள் எல்லாமே கலந்து தான் இந்த கண்ணொளி தைலத்தை செய்கிறோம். அப்போது அந்த அதில் இருக்கிற அந்த பிளான்ட்டில் இருக்கிற மொத்த எசன்ஸுமே அந்த தைலத்தில் இறங்கிருக்கோம்ல, அதுதான் அந்த வேலையை செய்யும். சூப்பர் சார், சூப்பர். அப்போ அந்த கண்ணில் விடும்போதே நமக்கு அதுக்கான எஃபெக்ட் உடனே தெரியுது. கண் இரிட்டேஷனாக இருக்கட்டும், இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ரிஃப்ராக்டிவ் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, கிட்ட பார்வை தூர பார்வை, ப்ளஸ் ஆப்டிக் நர்வு, அதாவது கண்ணுக்கு சப்ளை பண்ணுற நரம்பு பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தைரியமாக இதை விடலாம். சூப்பர் சார். இதை அனுபவத்தில் வச்சிருக்கிற மருந்து, அவ்வளோதான் மருந்து. ஆமாம், இது வழியாக கொடுத்துட்டு வராங்க. அதை அது இப்போ நான் கொடுக்கும்போது அது நல்லா வேலை செய்யும். ரொம்ப சந்தோஷம் சார். மேடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷமாக கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்க. அதில் ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நடக்கவே முடியல, 2 வருஷம் படாத பாடுபடுறேன், இன்னொரு காலில் பிரச்சனை சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த ஆயில் போட்டு சரி பண்ணியிருக்கீங்களே, இதில் என்ன மிராக்கிள் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு இல்லைங்களா, ஜவ்வு கிழிஞ்சது உண்மைதான். சரிங்க சார். அந்த ஜவ்வு கிழிஞ்சி அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா
அது அந்த முட்டியில் சுற்றி நிறைய இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு. ஓ ஓ ஓ. அதனால் அந்த முட்டி வந்து ஜவ்வு அதில் சுற்றி இருக்கிற ஜவ்வெல்லாம் ரத்தக்கட்டு மாதிரி நல்லா உருவாகி அந்த ஜாயிண்ட்டே வந்து இம்மொபைல் பண்ண முடியாமல், அதான் வந்து ஃப்ரீயாக நீட்டி மடக்க முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரக்காக பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம அந்த நரம்புகளை தூண்டி அதுக்குன்னு நம்ம தைலம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி அந்த நரம்புகளை கரெக்டாக வந்து நம்ம கிளியர் பண்ணும்போது நமக்கு அந்த ஆர்டிகுலர் மூமெண்ட்ஸ் அந்த ஜாயிண்ட்டுங்கெல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ ஆகி ரத்த ஓட்டம் நார்மலாகுது. அப்போது அவங்களுக்கு இத்தனை நாள் அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த இறுகி மசில் ஸ்டிஃப்னஸ்லாம் ஆகி அவங்களுக்கு அந்த மூமெண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆனது அந்த பெயின் எல்லாமே ஃப்ரீ ஆகும்போது ஃப்ரீ ஆச்சுனாவே அவங்களுக்கு முக்கால்வாசி வலி போயிடும். இப்போ அதனால தான் வந்து அவங்களுக்கு வலி இருக்குது. இப்போ அந்த கம்ப்ளீட் டியர் ஆகிருக்கு இவங்களுக்கு. அந்த டியர் வந்து இன்னும் ரெடி ஆகிருக்காது. அதில் இதாக நம்ம கொடுக்குற மருந்து கொடுக்க படிப்படியாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து ரெடி ஆகுவாங்க. வலி இருக்காது, அவங்க நார்மலாக நடக்கலாம், அவங்க தேவைகளை வந்து அவங்க பண்ணிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாருடைய சிகிச்சை உங்களுக்கு எப்படி மேடம் இருந்தது? சாரோட சிகிச்சை ரொம்ப மகிழ்ச்சி தந்தது சார். வர்றவங்க அத்தனை பேருமே சாரோட ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா உண்மையிலே நல்லா குணமடங்கி சொல்லிடுவாங்க சார். உண்மையிலே சார் சொல்கிறேன், வலி சும்மாகால சொல்லலை, வலி கம்ப்ளீட்டாக இல்லை, சுத்தமாக இல்லை. நான் மடனுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷம் இங்கே நான் சேரில் உட்காந்துறேன்னா எனக்கு வலி இருக்கும். அந்த கால் கீழே தொங்க விட்டுட்டு உட்காந்துறேன்னா ரொம்ப வலி எடுக்கும். இப்போ எனக்கு அந்த வலியே இல்லை. நார்மலாக உட்காந்துன்னு இருக்கேன். வலி இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாம் ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு கிழிச்செல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்பி வாங்க, ஆரோக்கிய நம்பி அந்த கிளினிக் வாங்க. நல்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நல்ல முறையாக நீங்கள் போகலாம். நன்றி மேடம். சார், இப்போ கண் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைகள் முதல்ல பசங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கிட்ட பறவை தெரியல, தூர பறவை தெரியல, கல் குளுக்கோமா, ப்ரெஷரு, கேட்ராக் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? கண் பிரச்சனை மட்டும் இல்லை சார், மனிதனுக்கு எந்தெந்த பிரச்சனை, உடலுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை, எத்தனை வேதைகள் இருக்குதோ அத்தனை வேதனை உள்ள வேதி உள்ளவங்களும் இந்த ஆரோக்கிய தயாஸ் ஐயானுடைய கிளினிக் வந்து ஆரோக்கியமாக வாழலான்றது என்னுடைய ஆணித்தனமான பேச்சு சார். கண்டிப்பாக இதுக்கு சாத்தியமே இல்லை சார். 5 நிமிஷத்தில் என்னுடைய கண் பார்வை நல்லாயிடும் அப்படின்றது எனக்கு சாத்தியம் இல்லை. நான் நம்பவே இல்லைங்க சார். எல்லா டாக்டருங்களும் டாக்டர் தான் உண்மை, கடவுள் தெய்வம்னு என்னுடைய கணிப்பில் ஒரு பாடல்லாம் எழுதி பாடியிருக்கேன். டாக்டர் தான் கடவுளுக்கு அடுத்தது, டாக்டர் தான் இன்னொரு கடவுள். நம்ம உடம்பு மனசு சரியில்லைனா கோயிலுக்கு போகிறோம், உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ டாக்டர் கடவுள் தான் அப்படின்னு நான் கற்பனை பண்ணி டாக்டருங்களுக்கு, எம்பிபிஎஸ் படித்த டாக்டருங்களுக்கு, இங்கிலீஷ் டாக்டருங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதி பாடுறேன் சார். உங்களுக்கு பாட்டு எழுதுலேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். நான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் உங்களுடைய புகழ், பெருமை, அருள் எல்லாமே எழுதி நான் இது பண்ணிட்டு போகிறேன் சார். ஆமாங்க சார், நீங்கள் எனக்கு அதை அனுமதி கொடுக்கணும். கண்டிப்பாக நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன் இது மூலயமானா, எந்த நொடியாக இருந்தாலும் இங்கே வந்து விரைவில் குணமடைஞ்சு போகலாம் அப்படின்னு என்னுடைய மனதார நான் மக்களுக்கு நான் சொல்கிறேங்க சார். சூப்பர் சார். ஆமாம். இப்போ சாருடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறை, அவருடைய சிகிச்சை முறை எப்படி இருந்தது சார்? தன்மையாகவும் இருந்தது, உண்மையாகவும் இருந்தது சார். நல்ல மாதிரி தன்மையாக இருப்பார். ஆமாங்க சார், தன்மையாகவும் இருந்தது, உண்மையாகவும் இருக்குது. ஆமாம் சார், சூப்பர். என்ன மேடம்? உண்மையாக இருக்குது சாரோட ட்ரீட்மெண்ட், உண்மை. நேரில் இதை விட வேறு என்னங்க வேணும்? அதாவது பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் ஐயா சிறப்பு சிகிச்சைகள், அனைத்து பிரச்சனைகளுக்குமே சிறப்பு சிகிச்சைகள் கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய அணுகுமுறை, அவர் பேசும் முறையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குணமாயிடறான்னு சொல்கிறாங்க. சார் உங்களுடைய பேச்சில் நான் குணமாயிட்டேன் சார், மருந்துரா பார்த்தால பின்னாடி சார் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. லைவாக பார்த்துருப்பீங்க, இது போல் நிறைய வீடியோக்கள் பாருங்கள். உங்களுக்கும் கண் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நிச்சயமாக சாரை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் கால், மூட்டு வலி, முதுகு வலி, எந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை வருஷம் வலியாக இருந்தாலும், படுத்த படிக்க பேரலைஸாக இருக்கான்னு நீங்கள் சாரை வந்து பார்க்கலாம். ஏன்னா படுத்த படிக்காதவங்களாம் பார்த்தீங்கன்னா நடக்க வச்சுருக்காரு, அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். பார்த்து பயனடைங்க. இது போல் உள்ள நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து மருந்துகளையும், மருத்துவ ஆலோசனைகளையும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ஒரு டைம் சாரை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம், 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 வணக்கம்.